அழகர் கோவிலில் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் மற்றும் அங்குள்ள தீர்த்தங்களின் சிறப்புகள் இதோ. 1. புனித தீர்த்தங்கள். நூபுர கங்கை, சிலம்பாறு. இதுவே இக்கோயிலின் முதன்மையான தீர்த்தம். மலையின் உச்சியில் உள்ள ராக்காயி அம்மன் கோயிலுக்கு அருகில் இது உற்பத்தியாகிறது. திருமாலின் சிலம்பிலிருந்து நூபுரம் உருவானதால் இதற்கு நூபுர கங்கை என்று பெயர். இதில் இரும்பு மற்றும் செம்பு சத்துக்கள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அனுமன் தீர்த்தம். மலையின் ஒரு பகுதியில் அனுமன் வழிபட்டதாக கருதப்படும் தீர்த்தம். கருட தீர்த்தம். பெருமாளின் வாகனமான கருடன் நீராடியதாக கூறப்படும் தலம். 2. 18ஆம் படி. கருப்பசாமி கோயிலின் பிரதான கோபுர வாசலில் வீற்றிருக்கும் காவல் தெய்வம். இங்கு கோபுர கதவுகள் எப்போதும் சாத்தப்பட்டே இருக்கும். அந்த கதவுகளே கருப்பசாமியாக வழிபடப்படுகின்றன. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படும். நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட தெய்வமாக இவர் கருதப்படுவதால் இச்சந்நிதியில் பொய் சொல்ல மக்கள் அஞ்சுவார்கள். 3. சோலைமலை முருகன், பழமுதிர் சோலை. அழகர் மலையின் உச்சியில் அமைந்துள்ள இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது வீடாகும். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவையாரிடம் முருகன் திருவிளையாடல் புரிந்த தலம் இதுவே. 4. கோட்டை வாயில் மற்றும் மண்டபங்கள். கோட்டை சுவர். அழகர் கோவிலைச் சுற்றி மிகப்பெரிய கோட்டை சுவர் அமைந்துள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு கட்டமைப்பாகும். ஆயிரங்கால் மண்டபம். நாயக்கர் கால சிற்பக்கலைக்குச் சான்றாக விளங்கும் நுணுக்கமான சிலைகள் இங்குள்ளன. வசசந்த மண்டபம். திருவிழா காலங்களில்